சொல்லியா? ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லியா தங்க? வணக்கம் எல்லா சொந்தங்களுக்கும். இப்போ கொஞ்சம் என் பிள்ளை பேச படிச்சுட்டு நம்மோட சேர்ந்த பேச படிச்சிடல. நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம மரங்கள் செடிகள் கொடிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பச்சை புல்வெளி இயற்கை அழகுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் வயநாட்டில் தாங்க இருக்கோம். சரிங்களா? இந்த வரங்க வயநாட்டில் தான் இருக்கோம். வயநாடு வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் இருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது, காக்கி சட்டையை போட்டு சதீஷ் நிற்கிறாப்புல. ஓகேவா? அவர் தானே இப்போ டிரைவர் நமக்கு, அதனால் அவர் நின்றுட்டு இருக்காங்க. நீ ஏத்தாங்க கையடியா. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டெய்லி வியாபாரத்தை காமிக்க சரி எல்லாம் அதை சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வியாபாரத்தை முடிச்சோன்னா கொஞ்சம் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை முடிஞ்சு கொஞ்சம் வெயில் அடிக்கணும், கொஞ்சம் கலராக தெரியுது வீடியோவில் இல்லையா? என்னென்னு தெரில, இன்றைக்கி கொஞ்சம் கலராக தெரியுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ரோட்டுக்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். மெயின் ரோட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு வீடியோ பேசியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரத்தை வந்து என் பையன் சொல்லியிருக்காப்புல. என் பையனில் நிறையா பேரும் சொல்கிறாங்க, அதாவது வியாபாரம் வண்டியை காமிக்காதீங்க, உங்களுக்கு வியாபாரம் கிடைக்காம பேர் அப்படிங்காங்க. ஏன்னா எல்லோரும் கண்ணு போட்டுருவாங்களாம் அப்படின்ட்டு இருக்காப்புல. என்னங்க கண்ணு போடுற அளவுக்கு நம்ம வியாபாரம் பார்க்குறோம்ல, நம்மளை காட்டி எவ்வளோ பெரிய பெரிய வியாபாரிகளாக இருக்காங்க. அதுமாரி கண்ணு விட்டுரும், அதனால் நிறைய வியாபாரத்தை காமிக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. பட்டு வியாபாரம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது நமக்கு கடவுள் விதித்த விதி. சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் நடந்துட்டு அலைஞ்சிட்டு ஒரு 30 வருஷமாக நடந்து வியாபாரம் பார்த்துக்கிருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு 10 நாளாக 10-12 நாள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வச்சு வியாபாரம் பார்க்கணும், கடவுள் விதிச்சிருக்காரு, அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? அதேமாரி எவ்வளோ 30 வருஷம் நான் நடந்து இருக்கும்போது டிரைவிங் படிக்கணும்னு எனக்கு தோணலை. இப்போ வந்து டிரைவிங் படித்து கொஞ்சமாக வண்டி எடுத்து பழகிறோம் பார்த்திங்களா, அது வந்து கடவுள் விதிச்சிருக்காரு. இப்போ எது எப்பப்போ எங்கெங்கே நடக்கணுமோ அது அப்பப்போ அங்கங்கே நடக்கணும் இல்லைங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த நின்றுட்டுருக்கோம், வண்டி இங்கே நின்றுட்டுருக்குங்க. ஓகேவா? ஒரு ரோட்டில் வந்து, அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி நிற்கு. ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அதனால தான். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பார்த்திங்கன்னா ஏதோ கடவுள் பிடித்தில் செலவுக்கு வரவங்க செலவுக்கு என்ன தேவை ஓடிக்கிட்டுருக்குங்க. சரிங்களா? அதேமாதிரி நிறையா பேர் வண்டியை காமிக்காதீங்க அப்படிங்காங்க. வண்டியை காமிங்க, ஆனால் வியாபாரத்தை மட்டும் காமிக்காதீங்க ரவி அண்ணா அப்படிங்காங்க. என்னென்னு தெரிலங்க, எல்லா வியாபாரிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபோன் போட்டு சொல்கிறவங்களும் கேட்குறாங்க. வியாபாரம்லாம் வண்டி வியாபாரத்தை காமிச்சு பாருங்கள், உங்களுக்கு மேலே அசதி வருமா, அதாவது உங்களுக்கு ரொம்ப டயர்டு வரும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் 1% கொஞ்சம் நான் நம்பினேன். ஏன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயர் பஞ்சாயிருச்சுங்க. டயர் பஞ்சாயிருச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என் தங்கம் தான், என் பிள்ளை சதீஷ் தான் மாட்டிக்கிருந்தாப்புல. நீங்கள் வியாபாரம் பாருங்கப்பா அப்படின்னாப்புல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வியாபாரம் பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துட்டு வியாபாரம் பார்த்துருங்க, நான் டயரை மாற்றிருன்னு சொல்லி வேகமாக கழட்டு பேருக்கு எடுத்து மாட்டிட்டாப்புல. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஒரு 70-80% ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டி பழகிட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் என்ன யோசனை பண்ணேன்னா, நம்ம டயரு இப்போ வரப்போ மாற்றிட்டோம், வண்டியை ஓட்டிக்கிட்டே டயர் மாற்றி தெரிஞ்சு செத்தரம் பார்த்துக்கிருந்தேன். இப்போ நீங்கள் வியாபாரம் பாருங்கண்ணே, இல்லை டயரை மாற்றி பார்ப்போண்டா அப்படின்னு. சரி வேணா பாருங்கப்பான்னு சொல்லி கொடுத்தா, இப்படி மாட்டணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என் பிள்ளை கையை கட்டாத தங்கம், அப்பா முன்னாடி கையை கட்டிக்கா, நல்ல அப்பா முன்னாடி கையை கட்டி நிற்க இல்லையா, நீ நல்ல பிள்ளை தான் எனக்கு தெரியுமியா. சரியா? எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி நம்ம 3 பிள்ளைகளும், நீ ரஞ்சித்து பாப்பா எல்லாருக்கும் நல்ல பிள்ளைன்னு தெரியும். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வண்டி மட்டும் தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி காமிச்சாலும் எங்களுக்கு மனசு வரலைங்க. கடவுள் நமக்குன்னு எது விதிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒரு காரெலாம் பாருங்கள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா டூரிஸ்ட்காரங்க. சரிங்களா? வயநாட்டுக்கு டூருக்கு வருவாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கிடையில் தான் நம்மளும் நின்று எல்லாருமே வந்து வயநாட்டில் வந்து நம்ம மெனாட்டு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ செல்ஃபி வீடியோவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நம்ம எப்படிங்க அந்த ரோட்டில் எடுக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்ததான் வீடியோ. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே பாருங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதேமாரி பார்த்தீங்களானே சொல்லிக்கிருப்பேன். சரி பாருங்க நீங்களும், இந்த பாருங்க என்ன கிடச்சிருக்கு வியாபாரத்தை எல்லோரும் கந்திஸ்டியில் தான் காமிக்கக்கூடாது இருக்காங்க. நான் காமிச்சிருங்க பாருங்கன்னு, கடவுள் விதிச்சதான் நடக்கும். என்ன வாங்கியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் டிவி, இந்தமாதிரி பிளாஸ்டிக் டிவி பார்த்தீங்களா, இந்த டிவி கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, கொஞ்சம் பிளாஸ்டிக் அதுவுமே கொஞ்சம் குப்பி எதுவுமே வாங்கியிருக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இருக்குது. பரவாயில்ல, என்னத்தையா செலவுக்கு ஓடும். சரிங்களா? செலவுக்கு ஓடிக்கிருக்கு. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் மத்தியானம்லாம் சாப்பாடு கொண்டு வரதுனால சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அது பார்க்கல கண்டிப்பாக அது மேலே சொல்லணும்னு தோணலை. இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் என் பிள்ளை சதீஷ் பிள்ளையத்தை நம்ம சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்டு பசி இல்லாமல் இருக்கும். ஏன்னா மத்தியான நேரம்லாம் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும்.
சாப்பிட ரொம்ப டயர்டாக இருந்துகிட்டு இருக்கோம், சாப்பிட கிடைக்காம, கடை இருக்காது, நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயும் இருப்போம். பட் இப்போ சாப்பாடு கொண்டு போயிடுற வண்டி இருக்கிறனால சாப்பாடு ரெடியாக காலையில் எழுந்திரிச்சு ஆக்கிடுவாங்க. ஒரு 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சு நின்று ஆக்கிடுவேன். ஆக்கி திரும்ப சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் வியாபாரம் தெரிய வேண்டிய தெரிஞ்சுட்டு வந்துடுவேன். அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ரொம்ப நடக்க வேலையெல்லாம் இல்லை, ஓகேங்களா. அதுமாதிரி 2 சாக்கு 3 சாக்கு கிடைக்கல. இப்போ கொஞ்சம் எப்படினாலும் ஒரு கணக்கு பார்த்தா 6, 7, 8 சாக்கு கணக்கு வந்துடும், சரிங்களா. அது முதல்ல விட பரவாயில்ல. அதேமாதிரி நிறைய பேர் வண்டியை காமிக்காதீங்க, வியாபாரம் இருக்காதுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அது கடவுள் நமக்குன்னு விதிச்சது நடக்கும். யாராருக்கு எப்படி கிடைக்குமோ அது இதுக்குன்னு கடவுள் விதிச்சிருப்பாருங்க, அதுதான் நடக்கும், சரிங்களா. சரி பாருங்கள், நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி என் பையன் சதீஷும் நல்ல கிளைமேட்டாக இருக்கலாங்க. எப்படிங்க இருக்குது வயநாடு? சூப்பராக இருக்கா? அந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஏரியா, சரிங்களா. ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவங்க பைக்கில் போகிறாங்களா கை காமிச்சிட்டு போகிறாங்க, ஹாய் அப்படின்ட்டு போகிறாங்க, சரிங்களா. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஏதாவது ஃபோட்டோ எடுக்க நினச்சிருப்பாங்க, நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுற நினச்சிருப்பாங்கன்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. நல்ல கலராக இருக்குது தாங்க அங்கனுக்குள்ளே. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வயநாடு வாங்க, கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. அதேமாதிரி சொல்லணுங்க நினச்சிருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் முதல்ல சும்மா தொடங்கி வச்சுருக்கேன். இப்போ சப்ஸ்கிரைபர் 9, 10 சப்ஸ்கிரைபர், 15 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அது ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னு நினைக்கல, சும்மா இருந்தாலும் எப்போ நீங்கள் போடுன்னு சொல்லி 2-3 வீடியோ என்ன டான்ஸ் ஆடிலாம் போட விட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், சரிங்களா. அது என்ன ஐடின்னு தெரியலன்னு அது எது எடு பார்ப்போம் தங்க, அது எடு பார்ப்போம். நான் இந்த டயத்தில் அதை யூடியூப் எனக்குலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், இல்லை கொண்டாடா அப்பா சொல்லுவேன், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் சொல்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு எத்தனையோ சேனலுக்காரங்க வந்து, அதாவது சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனலாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்டக்கார குடும்ப சேனல் எல்லாத்தையும் சொல்லி விட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சேனல் வச்சுருந்துக்கப்போ என்ன சேனல் சொல்லிட்டானே, இருக்கட்டும்ப்பா வேண்டாம்ப்பா இருக்கட்டும் அப்படின்னாப்புல. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல நான். ஓகேங்களா, நீங்கள் எல்லாருமே பாருங்கள் சதீஷ்னு, ஓகேவா. இது எப்படி காமிச்சு தெரிய மாட்டேங்கல. இந்த பாருங்கள் 3 வீடியோ போட்டிருக்கேன். அது என்னுடைய அப்பா வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன், சரிங்களா. அதுவும் பாருங்கள் நான் டான்ஸ் ஆட விரும்பும். இந்த சதீஷ் என்ன இருக்குது, சதீஷ் ZY தாங்க ஓப்பன் பண்ணியா XYZ சதீஷ் XYZ, சரிங்களா. இதை பாருங்கள். அதேமாரி யாராவது சொன்னாங்களே கண்ணாடியில் காமிச்சா தெரியுமாங்க, நம்ம கண்ணாடியில் காமிச்சு பார்ப்போம், ஓகேங்களா. இதில் இப்போ தெரியாதுன்னு பார்ப்போங்க, ஓகேவா. எப்படியும் காமிக்க சொன்னாங்களே அன்றைக்கி, காமிக்காங்க பார்ப்போம். எப்படியா அன்றைக்கி சொன்னாங்களே, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இப்படி பாருங்கள் அப்படின்னு. தெரியுதா காமி நம்ம பார்த்துக்கோங்க. எல்லாருமே பார்த்து எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பிள்ளைய, சரிங்களா. சதீஷ் XYZ, சரிங்களா. அந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது, அப்பா போட்டானுமா. இனி அதுக்கடுத்து பார்க்கலாம் 3 வீடியோ என்னோடய வீடியோ மேலே காமிக்காங்க. 3 வீடியோ என்னுடைய வீடியோ தான் போட்டிருக்காப்புல என் பிள்ளை, சரிங்களா. பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வண்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா. அவன் சொல்ல இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. நீங்களாம் நம்ம சொந்தங்கள் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதீஷ் XYZ, சரிங்களா. XYZ. டேய் அப்பா 10 பாதி தானே தங்கம், நீங்களாம் +2 முடிச்சு 2 வருஷம் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்களே, சரிங்களா. சரிங்க பாருங்கள், பார்த்து பத்திரமா எல்லாருமே வயநாடு வாங்க, வயநாடு வந்து பாருங்கள், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பாருங்கள். அதேமாதிரி நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வியாபாரம் போகிற இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருங்க, ஓகேங்களா. எல்லாருமே வந்து எல்லா இடத்தையும் உங்களுக்கு ஏரியாலாம் காமிச்சு கொடுத்துருவேன். நாங்கள் போகிற ஏரியா, சரிங்களா. போகாத ஏரியாலாம் காமிக்க முடியாது, போகிற ஏரியாலாம் காமிச்சு கொடுத்துறேன், சரிங்களா. பாருங்கள், பார்த்து பத்திரமா பாருங்கள். கடவுள் நமக்கு நான் அளந்தது என்றைக்கும் கிடைக்கும், இதுதான் நடக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடந்து ஆகுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது பார்த்திங்கன்னா, கடவுள் நமக்கு வச்சுருப்பார். அதுதான் நடக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா. சரிங்க, பார்த்து பத்திரமா பாருங்கள். பாய்ங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே, பாய் சொல்லுதாங்க, பாய் சொல். ஓகே, வண்டி அடியா, ஸ்டார்ட் அடியா.